இப்ப இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த மு க ஸ்டாலினை விட்டுருங்க. உதயநிதி பெரிய நம்பர் 1 பேர்ல எப்பவுமே கை வைக்க மாட்டாங்க. நம்பர் 2 முடக்கிறது, நம்பர் 3 முடக்கிறது. நேரு யாரெல்லாம் வந்து அடுத்த 2026 தேர்தலில் திமுகவுக்கு பலம் சேர்ப்பார்களோ அந்த வரிசை ஒரு 1-6 வரைக்கும் இருக்குங்க. அந்த வரிசை, இந்த வரிசையில் இருக்கிறவங்களை முடக்கிறதுங்கிறது ரொம்ப எளிதாயிருமே. அது ஆபத்தானது இல்லையா? ஆனா இந்த இதுல பிரதமரையும் தானே கொண்டு வந்திருக்கிறாங்க சார். வெறும் மாநில முதல்வர்கள் பயப்படுறோம் அப்படின்னா பிரதமரையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அவர் மேல என்ன பண்ண முடியும்? இந்தியால எந்த காலத்துல பிரதமர் பேர்ல நடவடிக்கை எடுத்தாங்க? இந்திரா காந்தி பேர்ல வழக்கு வந்தப்ப அவங்க வந்து பிரதமர் பதவியே வந்து இந்த மாதிரி வழக்கு விசாரணைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, நிறைவேற்றினாங்க. எந்த காலத்துல வந்து நம்ம பிரதமர் பேர்ல நடவடிக்கை எடுத்திருக்கோம்? டமாக்கு ஸ்வாடு என்ன? அரசன் வந்து அரசாட்சி செய்யும்போது மேல இருந்து ஒரு ஐயனார் வெட்டு கத்தி தொங்குது. அவன் தப்பு செஞ்சான் அப்படின்னா அந்த கத்தி தானே இறங்கி சரச கொய்துரும். இது வந்து நம்மளோட எல்லா இந்திய கதைகள் எல்லாத்துலயும் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த வரலாற்றுல இருக்கு. ஒரு ஐயனார் வெட்டு கத்தி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.